கட்சிக்காகவே உழைச்சார். உழைப்பால் வந்த பணத்தை எல்லாம் கட்சிக்காகவே கொடுத்தார். அதனால்தான் வரலாற்றில் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். எப்படிப்பட்ட வரலாறு அவருடையது நினைச்சு பார்க்கிற. 12 வயசுல போராட்டக்காரனாக உருவாகி 15 வயசுல பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 18 வயசுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இணைந்து கொண்டு அவர் வாழ்ந்த தியாக வாழ்வு எப்படிப்பட்டது. தலைமறைவு வாழ்க்கை, சிறைச்சாலைகள், சித்திரவதை, கட்டி வச்சு ரோட்ல போட்டு அடிச்சாங்க, சிகரெட்டால சுட்டாங்க, மலை உச்சிக்கு தூக்கி கொண்டு போய் போட்டுடுவோன்னு மிரட்டாங்க. இதுக்கெல்லாம் அஞ்சினாரா? விடுதலை உணர்ச்சியை விட்டு விட்டாரா? இல்லை, விடாது உழைச்சார். அந்த நெஞ்சுரம்தான் தோழர் நல்லக்கண் ஐயாவார்கள் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிடுகிறேன். அவர் எழுதின கவிதை ஒன்றை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆயுள் தண்டனையும் அதன் மேல் தண்டனையும் பேய் சட்டம் அளித்திட பெரும்பங்கு எங்களுக்கு. ஆண்டு பலவாக அடக்கியே போட்டாலும், மாட்டி சிறைக்குள்ளே மக்கி போட்டாலும், மக்கள் சக்தியின் மேல் மாறாத நம்பிக்கை என்னாலும் கொண்டுள்ளோம், எதற்கும் அஞ்சவில்லை என தன்னுடைய நெஞ்சுரத்தை வெளிப்படுத்துகிற விதமாக கவிதை எழுதியிருக்கிறார். கவிதையை சொன்னபடி என்னாலும் அஞ்சாமல் வாழ்ந்து வருகிறார். தாமிரபரணியை காக்க அவர் நடத்தின போராட்டம் பற்றி எல்லோருக்கும் தெரியும். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நமக்கெல்லாம் தனிப்பட்ட வேலை என்பது வீட்டு வேலையாக அமைகிறது. ஆனால் இந்த மனிதருக்கு எந்த நேரமும் பொதுமக்களை பற்றிய சிந்தனையும் அவர்களுக்காக உழைப்பதை தவிர வேறு வேலையே இல்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றமே பாராட்டிச்சு. எப்படிப்பட்ட பயணம் இது! நாட்டுக்கு எதிராக சதி செஞ்சார்னு குற்றம் சாட்டி 7 ஆண்டுகள் சிறை வச்ச காலம் மாறி உயர் நீதிமன்றமே பாராட்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உண்மையான உழைப்பால் உயர்ந்தவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். ஒரு லட்சியத்துக்காக உண்மையா உழைச்சி எல்லா அமைப்புகளோட அனுமதியை பெறலாம்னு நிரூபித்தவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் நாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. அதே ஆண்டு அதே மாதத்தில் 26ஆம் தேதி ஐயா நல்லக்கண் அவர்கள் பிறக்கிறார். அந்த வகையில் ஒரு இயக்கமும் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது. அந்த இயக்கத்துடைய மாபெரும் தலைவரும் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறார். நூற்றாண்டு கொண்டாடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதோட அகில இந்திய தலைவர்களுக்கும் தமிழ் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கான அரசியல் நட்பு இடையிடையே விட்டு போயிருக்கலாம். ஆனால் கொள்கை நட்பு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் தொடரும். அது தொடரக்கூடியது. மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இணைந்து எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினப்போ தந்தை பெரியாருக்கு தோள் கொடுத்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். இதே சுயமரியாதை இயக்கத்தில் வந்த தோழர் ஜீவா அவர்கள் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாபெரும் தலைவராக உயர்ந்து அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார். திராவிட இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால் நானே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருப்பேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இவ்வளவையும் சொல்ற என்னோட பேர் ஸ்டாலின் தான். 2 இயக்கங்களுக்கான நட்பு என்பது கொள்கை நட்பு, தேர்தல் அரசியலை தாண்டிய நட்பு. சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதேச்சதிகாரம், மேலாதிக்கம் ஆகிய அனைத்துக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்றுவதுதான் தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய நூற்றாண்டு விழா பரிசாக அமைந்திட முடியும். அத்தகைய ஒற்றுமையும் ஒரே சிந்தனையும் கொண்டு தோழர் நல்லக்கண் அவர்களின் வழிநடத்தல நாமும் நடப்போம். நூற்றாண்டு கண்டுவிட்ட தோழர் நல்லக்கண் அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க, எங்களை வழிநடத்துக என்று கேட்டு இந்த விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நெடுமாறன் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.